ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல் 1:8. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க ஒரு சிறிய துவக்கம் வேண்டும். சிறு துளிதான் பெரு வெள்ளத்தை உருவாக்குகிறது. கொஞ்சத்தில் உண்மைதான் அநேகத்துக்கு அதிபதி ஆக்குகிறது. சிறிய காரியத்தில் கீழ்ப்படியாத பிள்ளை பெரிய காரியத்துக்கு கீழ்ப்படியும் என எதிர்பார்க்கவே முடியாது. நம்முடைய அற்பமான ஆரம்பங்கள் தான் முடிவை சம்பூர்ணமாக்குகிறது. சிறு சிறு காரியங்களில் நாம் எடுக்கும் தீர்மானங்களே நம் வாழ்க்கையில் நம்மை தாங்கி பிடிக்கும் தூண்களாகிறது. எனவே இந்த புதிய மாதத்தில் கீழ்கண்ட சிறிய சிறிய தீர்மானங்களை எடுத்து கிறிஸ்துவுக்குள் பெரிய மாற்றத்தை காண்போம். யாரை குறித்தும் குறைவாயும் இழிவாகவும் பேசாமல் நமது பாவங்களையும் குறைகளையும் நினைத்து அமைதியாய் இருக்கவும், தேவ பக்தி இல்லாத எந்த காரியத்துக்கும் உடன்பட மாட்டேன் என்றும், யாருடைய மனமும் நோக பேச மாட்டேன் என்றும், பரலோக சிந்தையை விட்டு மனதை திருப்பும் நட்பை விட்டு விடவும், தினமும் ஜெபிக்க தியானிக்க நேரம் ஒதுக்கவும், நாம் பெற்றுக்கொள்ளும் அனைத்து நன்மைகளுக்காகவும் மனிதர்களிடமிருந்து சிறு உதவிகள் பெறும்போதும் நன்றி கூறவும், இதயம் சோர்வடைந்து போவதற்கான காரணத்தை ஆராய்ந்து அதில் மீண்டும் விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள தேவனிடம் ஊக்கமாக ஜெபிக்கவும், அவரவர் நன்மைக்காக எடுத்த தீர்மானங்களிலிருந்து தவறுவோமானால் அதற்காக நம்மை தாழ்த்தி படுக்கைக்கு செல்லும் முன் தேவனிடம் மன்னிப்பு கேட்கவும் தீர்மானிப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக அமைவதாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்துக்காய், இந்த மாதத்தின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் எடுத்துள்ள தீர்மானங்களை உமது சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள், குறை உள்ளவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உங்க பலனும் கிருபையும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் மகிழ்ச்சியான தருணங்களுக்காகவும் வேதனைகளும் துயரங்களும் எங்களை தாக்கின வேளைகளில் எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தந்து எங்களை திடப்படுத்தியபடியால் உமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்கள் தேவைகளை தந்து எங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும், எங்களுக்கு வைத்திருக்கிற சிறந்த நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் அனைவரும் இந்த புதிய மாதத்தில் எதற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் வாழவும், நல்ல மேய்ப்பனாகிய உம்முடைய வழிநடத்தலை அனுபவிக்கவும் கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காகவும் மனச்சோர்வோடு பயத்தோடு கடன் சுமையால் தவிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இழந்து போன ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் புது பலத்தையும் பெற்று அனுபவிக்க தயவுசெய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கட்டளை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கும் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மாநில கவர்னர்கள், மாநில முதல்வர்கள் தேவ பாதுகாப்பையும் ஆலோசனையும் பெற்று வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.